you so much. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை அற்புதமாக இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த பிரதான கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளும் தேவன் செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு மகிமை உள்ளதாக இருந்தது. இந்த நாளிலும் நாளின் செய்தி கூக்குரல் பாகம் 11 கூக்குரல் நாம் தியானிக்க இருக்கிறோம். அடியன் அல்ல, தேவனுடைய சத்தம் ஆவியானவர் அடியன் மூலியமாக வெளிப்படவும் நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவ ஆவியனர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். என்ன செய்தியை அடியன் மூலியமாக நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ அடியனை பயன்படுத்துங்கப்பா. வந்த ஒவ்வொருவரும் நன்மையை பெற்று செல்ல கிருபை தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்திலே கெஞ்சிக்கும் ஜீவுள்ள பரம்பிதாவே, ஆமென். 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 Amen. நீங்கள் தொடர்ந்து இந்த வேத பாட பகுதிக்கு வருவது அடியனுக்கும் ரோஷனுக்கும் இந்த குழுவிற்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் பல தேசங்களிலிருந்து பல மணி நேரம் வித்தியாசங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஜெப நேரத்தை நினைவில் வைத்து நீங்கள் வருவது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். கூக்குரல் பாகம் 11 ஒரு உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். வெளிதேசங்களிலே வாழ்கிற மக்கள் நம்மளுக்கு தெரியும். இந்த அனுபவத்திற்குள்ளாக ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நான் மற்றவர்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன். என்ன என்று சொன்னால், விடுமுறை என்று சொன்ன உடனே ஒரே குடும்பத்தில் 2 சார எண்ணங்கள் தென்படும். விடுமுறை என்று சொன்ன உடனே ஒரே ஒரு விடுமுறை தான் பிள்ளைகளுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைங்க சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்க. அங்க போறோம், இங்க போறோம் என்று சொல்வார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு வீட்டில் தெரியும், விடுமுறைன்னு சொன்னா உடனே பெரியவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ண போகுது, அட்டகாசம் பண்ண போகுது, இதுங்க பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை வேற விளையாட்டுக்கு போனால் நல்லா இருக்குமே. அதுவும் குளிர் நாட்கள்லன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு போயிட்டு இருக்கும் போது பிள்ளைங்க ஒரு வேளை வீடியோ கேம் ஏதாவது விளையாட போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் கூட இருக்கும். ஒரே ஒரு காரியம், ஒரே காரியம், ஆனால் 2 அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். 2 அனுபவங்களை பார்க்க முடியும். ஒரே காரியம், 2 அனுபவங்கள். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை தான் இந்த நாளில் இந்த நிகழ்கால சத்தியத்தில் நாம் படித்துக் கொள்ள போகிறோம். ஒரே காரியம், 2 அனுபவங்களை நாம் படிக்க போகிறோம். சீக்கிரமாக அடியனோடு நீங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது அடுத்த ஒரு 25 நிமிடம் 30 நிமிடம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க வேதாம்புத்தத்திலிருந்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கும்படியாக அன்பை நான் கேட்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. இங்க எலிசா நாட்களிலே, இந்த தீர்க்கதரிசி நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நீங்கள் படித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், பிரசங்கத்திலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பகுதியிலிருந்து தேவன் இந்த நாளில் கொடுக்கிற பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். எலிசாவின் நாட்களிலே அவர் தீர்க்கதரிசி பள்ளியை வைத்திருந்தார். அதில் இருந்த பிள்ளைகள், மாணவர்கள் எலிசாவின் இடத்துல ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்றாங்க. என்னவென்று தொடர்ந்து நாம் வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் ஜோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். இப்போ நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த மாணவர்கள் அல்லது இந்த புத்திரர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி என்று சொல்றாங்க. ஏதோ ஒரு காரியத்தை வெட்டுறாங்க. சுருக்கமா நம்ம எளிய பாஷையில பேசணும்னு சொன்னா, ஒரு மரத்துண்டை வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்தை வெட்டி அல்லது மரத்துண்டை வெட்டுகிறார்கள் என்ற நம்ம ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த மரத்தை வெட்டி
குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். இந்த மரத்தை எதுக்கு அவங்க வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, குடியிருப்பதற்கு தங்க ஒரு வீடை கட்டுவதற்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த மரத்தை வெட்டுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது எந்த நாட்கள் நடந்துச்சுன்னா எலிசா தீர்க்கதரிசி நாட்கள் நடந்தது. இல்லை, கவனிச்சுட்டே வாங்க. மரத்தை வெட்டுகிறார்கள். மரத்தை வெட்டி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்ன என்று பார்த்தால் வீடு, தங்குவதற்கான வீடு. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி, அதுல ஒருத்தனுக்கு அல்லது ஒருவருக்கு ஒரு பிரத்யேக ஒரு எண்ணம். எலிசாவிடத்துல நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். என்னோடு நீ வர வேண்டும். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா எலிசாவும் கூட போயிடுறார். இவ்வளவு நடந்ததை நம்ம பார்த்துட்டோம். சொன்னேன், யோர்தான் பக்கத்துல மரம் வெட்டுறாங்க. அது எதுக்குன்னு சொன்னா வீடு இருப்பதற்கு. அந்த மாணவனுக்கு ஒரு எண்ணம், இந்த தீர்க்கதரிசி எங்க இருக்கணும்னு சொன்னா என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தயவு செய்து அவன் வேண்டிக் கொண்டான். அதனால என்ன ஆகுது? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களோட கூட போனான். அவர்கள் ஜோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். மரங்களை என்ன பண்றாங்கன்னா வெட்டுறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. இங்க பாருங்க, அவன் ஐயோ, இங்க வெட்டும் பொழுது கோடாரி என்ன பண்ணுதுன்னா தண்ணீரில் விழுந்தது என்று பார்க்கிறோம். அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். இந்த இந்த கோடாரி பொதுவாக நம்ம நம்ம நாட்கள்ல கோடாரி என்பது இரும்பால் செய்யப்பட்டிருக்கும். இங்க எதனால செய்யப்பட்டிருக்கும் என்று போடப்படலை. ஆனால் ஒருவேளை இரும்பு என்று வைத்துக் கொள்வோமே. இந்த கோடாரி என்ன பண்ணுதுன்னு சொன்னா தண்ணீர்ல விழுந்துருது. இவர் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல ஒவ்வொருவரையும் நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். அதாவது நான் கட்ட முடியாது, நான் கடனாளியா இருக்கிறேன், கடனா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். தேவனுடைய மனுஷன் ஒண்ணு கேட்கிறாரு, அது எங்க என்ன பண்ணுது விழுந்தது என்று கேட்கிறான். வாசிப்போம். அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இடும்பை மிதக்க பண்ணி. இங்க பாருங்க, அந்த தேவ மனுஷன் ஒன்னு சொல்றாரு. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை என்ன பண்ணாங்கன்னா மிதக்க பண்ணினான் என்று நீங்கள் நானும் வாசிக்க முடியும். எனக்கு இந்த பகுதியை ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கொண்டே வரேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இந்த மாணவனுக்கு அல்லது இந்த இந்த வாலிபனுக்கோ ஒரு நபருக்கு எப்படி இந்த நம்பிக்கை ஒருவேளை இருந்திருக்க கூடும். இந்த கோடாளி மிதக்கக்கூடும் அல்லது மறுபடியுமாக அந்த நபருக்கு கிடைக்கும் என்கிற ஒரு விசுவாசம் எப்படி இந்த இந்த மாணவனுக்கு இந்த வாலிபனுக்கு வந்தது என்று எனக்கு தெரியல. ஆனால் தீர்க்கதரிசியின் மேல் நம்பிக்கை, எலிசா செய்த அற்புதங்கள் மேல் நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோடாரி மிதந்ததா படித்தோமா என்றால் ஒருவேளை நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஒரு அற்புத ஒரு ஒரு சாட்சி நடக்கிறது. அடுத்த வசனம் 7ஆம் வசனம், அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியின் மேல் வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த பொழுது கோடாளி என்ன பண்ணுதுன்னு சொன்னா மிதந்து தன்னால கட்ட முடியாத ஒரு காரியம் மீண்டுமாக பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். நான் சொன்ன இந்த காரியம் எல்லாம் நீங்க கவனிச்சிங்களா?
இதே போல ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது. அது யாருடைய நாட்களில் என்று பார்த்தால் பரிசுத்த வேதத்தில் பார்க்க முடியும். நோவாவின் கடந்த வாரத்துல நம்ம படிச்ச நோவாவின் நாட்களிலே நடந்தது. என்ன ஆண்டவரே, இந்த கோடாலி எப்படி மிதக்கும் அப்படின்னா, அதை விட ஆச்சரியமா தேவன் மிதக்க வச்சாங்க இந்த இந்த பெரிய ஒரு பேழைய. எப்ப இந்த பேழை மிதக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருந்தது போல நோவா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அந்த பேழை என்ன பண்ணுதுன்னு சொன்னா அங்க மிதந்ததை பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்னேன், அந்த மாணவன் மரத்தை வெட்டுறாங்க, மரத்தை வெட்டி தனக்கு வீடு கட்டுறாங்க. நோவாவையும் பாருங்க, மரத்தை வெட்டுகிறார், மரத்தை வெட்டி பேழையை கட்டுகிறார். இந்த மாணவன், அந்த வாலிபன் இரவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவல், அவனால செலுத்த முடியாது. பூலோகத்தில் நோவாவின் நாட்களில் கடன், பாவக்கடன், மனிதனால செலுத்த முடியாத பாவக்கடன். இந்த நோவா விசுவாசத்தினால் என்ன பண்றான்னு சொன்னா அவன் நீதிமான், விசுவாசத்தினால் என்று நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, சுருக்கமாக ஒவ்வொரு பாடமாக மைய பாடத்துக்குள்ள நம்ம போக போறோம். சுருக்கமான பாடம் தான் நம்ம படிக்க போறோம் அடுத்த ஒரு 15 நிமிடங்கள். அந்த மாணவனை போல நாமும் தீர்க்கதரிசியின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை என்ன பண்ணாருன்னு சொன்னா நோவா செய்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த நோவாவுடைய பேழையை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி வேகமாக நான் மைய பாடத்திற்குள்ளாக நான் போகிறேன். கடந்த வாரத்தில் செய்தி முடித்த பிறகு அடியனும் ரோஷனா பேசும் ஒரு சில காரியங்களை இந்த நோவாவின் நாட்கள் பேழையை குறித்து. இந்த பேழையுடைய நீளம், இந்த பேழையுடைய நீளம் எவ்வளவு இருந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பேழையுடைய நீளம் 450 அடி அல்லது 137 மீட்டர். 137 மீட்டர். உங்களுக்கு தெரியும் 100 மீட்டர்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதனுடைய நீளம் 137 மீட்டர். இதோடைய அகலம் 75 அடி. 75 அடி, அதாவது 23 மீட்டர். 23 மீட்டர். இதனுடைய உயரம் 45 அடி, அதாவது 15 மீட்டர் உயரம். 15 மீட்டர் உயரம். எப்படி இந்த பேழை மிதந்தது, காப்பாற்றப்பட்டது என்று நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். பேட்ரியட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் த ஃப்ளட் என்ற ஒரு டாபிக் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் வாசித்து பாருங்கன்னு சொன்னேன். ஒருவேளை இப்பயும் நான் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தண்ணீர் இந்த பூலோகத்தில் நிரம்பி வழிந்த பொழுது, தண்ணீர் வழிந்து வந்த பொழுது பிசாசு கூட நடுங்கினானாம். அப்படி இருந்ததாம் இந்த வெள்ளம் பூலோகத்தில். இந்த பேழை வீடு மாதிரி தான் இருந்ததுதான். வீடு மாதிரி 3 அடுக்கு, 3 அடுக்கு. எல்லாமே ஆச்சரியம். இது எந்த மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொன்னா கோப்பேறு மரத்தில் செய்யப்பட்டது. ஆங்கிலத்தில் சைப்ரஸ் என்று சொல்லுவார்கள். கோப்பேறு மரத்தில் இது செய்யப்பட்டது. தேவன் ஏன் கோப்பேறு மரத்தில் செய்ய அனுமதிச்சாருன்னு சொன்னா, இந்த மரம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இது ஈஸியாக, அது எளிதாக மங்கி போகாது. அந்த ஒரு தன்மை உடையது இந்த கோப்பேறு மரம். தேவன் சொன்ன அடி அல்லது அந்த மெஷர்மெண்ட், இந்த எண்ணிக்கை தேவன் சொல்றாங்களே, இதுல ஒரு அடியவோ ஒரு அடியோ கூட்டியோ நோவா என்ன பண்ணலன்னு சொன்னா இந்த பேழையை கட்டவில்லை. எப்படி சரியாக மிதந்தது என்று ஒருவேளை நானும் நீங்க கேட்டுன்னு சொன்னா, இதனுடைய வடிவமைப்பாளர் தேவனாக இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை நோவா செய்தார். இந்த பேழை மேலே
மிதந்தது. எப்படி அந்த மாணவன் அந்த மரத்தை போடும் பொழுது அந்த கோடாலி மிதந்ததோ, அதே போல தேவன் சொன்னதை நோவா அப்படியே செய்தான். இந்த பேழை மிதந்தது. இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரே காரியம், ஆனா ரெண்டு விதமான அனுபவங்கள். இங்கே பாருங்க, நோவாவின் நாட்களிலே ஒரே மழை பேழையை அது மிதக்க வைத்தது. துன்மார்க்கர் அதே மலையில அழிந்து போனார்கள். ஒரே காரியம், இரண்டு அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். அனுபவங்களை பார்க்க முடியும். இந்த பேழையை தேவன் என்ன பண்ணாங்கன்னா மிதக்க வச்சாங்க. சில ஆச்சரியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து நான் போறேன். ஒருவேளை நீங்கள் என்னை போல சிந்திச்சிருக்கலாம், எப்படி இந்த நோவாவிற்கு இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் எப்படி அவங்க வெட்டி கொண்டு வந்திருப்பாங்க. சற்று யோசித்து பாருங்க, என்னோட யோசித்து பாருங்க. பெரிய பெரிய மரங்களை எப்படி இந்த பேழை கட்டுவதற்காக அவங்க எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம், நான் சிந்தித்து பார்த்தேன், இதுக்கு பண தேவைகள்லாம் இருந்திருக்கோமே, எப்படி இதை நோவா அதை ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பார், எப்படி இதை படுத்திருப்பார். ஒருவேளை இந்த நோவாவுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், எப்படி இந்த மிருகங்கள்லாம் உள்ள ஒரு நாப்பை கூட்டிட்டு வரணுமா, அல்லது மிருகங்கள் தானா வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். உணவு சேகரிக்கப்பட வேண்டும். அந்த வெள்ள நாட்கள்ல உணவு சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாமே ஆச்சரியம்தான். இந்த பேழை மிதந்தது ஆச்சரியம். அந்த வெள்ளத்தின் போது அது இடித்து இடித்து என்ன பண்ணுச்சுன்னு சொன்னாமா, அந்த 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 பேழை போனது. ஆனால் அது மூழ்காமல் இருந்தது. எது காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய அதிசயகரம் என்ன பண்ணுதுன்னா, அது காப்பாற்றி வந்ததுதான் இந்த பேழையை. எனக்கு இதெல்லாம் அதிசயம்தான். இந்த நோவா ஒரு அடி கூட குறைச்சு அந்த பேழையை கட்டலை, ஒரு அடியை கூட்டியும் பேழையை கட்டலையே. இது ஆச்சரியம் தான். ஆனா இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஆச்சரியம் இந்த நோவாவை குறித்து என்ன ஆச்சரியம் சொன்னா, அவர் நீதிமானாக வாழ்ந்த ஒரு 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 பகுதி. நீதிமானாக வாழ்ந்த ஒரு பகுதி. நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்பட்டுட்டு இதை விட்டுறக்கூடாது. நோவா ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அவர் நீதிமானாக வாழ்ந்த ஒரு ஆச்சரியம். ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம் தான், 10ஆம் வசனம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். இங்க பாருங்க, கடவுள் நோவாவுக்கு ஒரு அளவு கொடுக்கிறார், ஒரு அளவு கோலை கொடுக்கிறாரு. இத்தனை அடியில நீ கட்டணும்பா, இத்தனை அகலத்துல கட்டணும், இவ்வளவு உயரத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த நோவா ஒரு அடி கூட குறைச்சு கட்டல, ஒரு அடியை என்ன பண்ணல, அவர் கூட்டி அவர் கட்டல. இங்க தேவன் அதுக்கும் மேலாக ஒரு குணத்தை இந்த நோவாவிடத்துல பார்க்க முடியும். அவன் அந்த வாழ்ந்த மக்கள் மத்தியில ஒரு நீதிமானாக வாழ்ந்தான். அது எப்படின்னு சொன்னா, தேவன் சொல்றது போல ஒன்ன கூட குறைச்சு வாழல. தேவ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் சொன்னதை அப்படியே செய்கிற குணத்தை உடையவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம வாழ வேண்டும். நம்ம வாழ வேண்டும். அவர் சொன்னபடி செய்கிற பிள்ளையாக. அந்த மாணவன் சொன்னபடி செய்தான், அவனுக்கு கிடைக்க வேண்டியது திருப்பி கிடைத்தது. நோவா தேவன் சொன்னபடி என்ன பண்ணான்னு சொன்னா வாழ்ந்தாரு. அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிப்பிற்குள்ளாக வந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனாய கர்த்தர் நோவாவின் நாட்களில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. 120 வருடங்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த ஜனம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அப்போது கர்த்தர், என் நாவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசந்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். இந்த நோவா பிரசங்கித்த வருடங்கள் எத்தனை வருடங்கள் என்று பார்க்கும்போது 120 வருடங்கள். ஒரு ஆச்சரியமான எண், ஒரு ஆச்சரியமான எண். 120 வருடங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை வேத மாணவனாக நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு 3 தலைமுறை
3 தலைமுறை 40 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 120 வருடங்கள் என்ன பண்ணான்னு சொன்னா இந்த நோவா பிரசங்கித்தார். ஆனா இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா தேவன் இந்த உலக அழிவை குறித்து 1000 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தேவன் இந்த இந்த உலகத்தின் தண்ணீரால அழிக்கப்படும் என்ற செய்தியை தேவன் முன்னாடியே கொடுத்திருந்தாங்க. யார் மூலியமாக கொடுத்திருந்தாங்க என்பதை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கவனித்திருப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்மளோட கவனத்தை திருப்போம். 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாமை பெற்றான். சரி, ஏனோக்கு உங்களுக்கு தெரியும், தேவனோடு சஞ்சரித்த இந்த ஏனோக் தேவன் இந்த ஏனோக்கின் மூலியமாக ஒரு செய்தியை என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க உலகத்திற்கு. என்ன செய்தி அப்படின்னா, அதனால அவங்க குமாரனுக்கு ஒரு பெயரிட்டார், மெத்துசுல்லா என்று பெயரிட்டார். வேத அறிஞர்கள் சொல்றாங்க இந்த மெத்துசுல்லா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, அவர் மரிக்கும் வருடத்திலே தண்ணீர் வாட்டர் வில் ஃப்ளோ, தண்ணீர் என்ன பண்ணுன்னா மிதக்கும் அல்லது பெருகும் என்ற அர்த்தத்தில் வைத்திருக்கிறார் பெயர். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நோவாவின் நாட்களில் பிரசங்கம் செய்து இந்த வெள்ளம் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 900 வருடங்களுக்கு முன்பாகவே ஏனோக்கு என்ற நபர் மூலியமாக தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால இந்த ஏனோக்கு மெத்துசுல்லா என்று தன்னுடைய குமாரனுக்கு பேரிட்டாரு. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், மெத்துசுல்லா மரிக்கும் ஆண்டிலே வெள்ளம் பெருகும் என்று அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மெத்துசுல்லா வாழ்ந்த வருடங்கள் 969 ஆண்டுகள். 969 ஆண்டுகள் உலகத்தில் அதிகமாக வேதத்தின்படி வாழ்ந்த மனிதன், வாழ்ந்து மரித்த மனிதன் யாருன்னு சொன்னால் இந்த மெத்துசுல்லா. அப்ப தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முன்னாடியே எல்லா காரியங்களுக்கும் முன்பாக என்ன பண்றாங்கன்னா தீர்க்கதரிசி மூலியமாக இந்த அழிவை குறித்து ஜனங்களுக்கு சொல்லியும் கூட ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த சத்தியத்தை தட்டி கழித்தே வந்தார்கள். கடைசியில் தேவன் சொல்றாங்க, இல்லப்பா, நோவாவின் மூலியமாக வெறும் 120 வருடங்கள் மாத்திரம்தான் இந்த கிருபை நாட்கள். தேவ பிள்ளையில தேவன் நிறைய நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்கதரிசிகளை அனுப்பி நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னா, எந்த மலை நோவாவின் பிள்ளையை மேலே உயர்த்தியதோ அதே மலை துன்மார்க்கரை அழிய செய்தது. இந்த தீர்க்க தரிசன செய்திகளும் நிகழ்கால சத்தியமும் அதுதான். ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் கொண்டு வரும். ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இதே ஒரே சத்தியம்தான், அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா துன்மார்க்கனுக்கு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்வார்கள். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். 2 உதாரணத்தை பார்த்தோம். எலிசாவின் நாட்களில் ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் நோவாவின் நாட்களில் நடந்த ஒரு உதாரணம். ஒரே சம்பவம், 2 அனுபவங்கள் என்று பார்க்கிறோம். மற்றும் ஒரு பிரதான ஒரு உதாரணத்தை தேவன் பரிசுத்த வேதத்தில் வச்சிருக்கிறாங்க. இதை படிச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்க, இதே மாதிரி எங்கேயாவது நம்ம படிச்சிருக்குமா என்று சற்று சிந்தித்து பாருங்க. இதே தண்ணீர், ஒருவர் காப்பாற்றப்படுறாங்க, மற்றொருவர் அழிக்கப்படுறாங்க என்று சற்று சிந்திச்சு பாருங்க. நிச்சயமாக வேதத்தில் நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. எங்க இருக்கிறது? வாசிப்போம். யாத்ராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இங்க இஸ்ரவேல் தேவ ஜனம் எகிப்தை விட்டு வெளியே வராங்க.
பின் தொடர்ந்து வருகிறது யார் என்று பார்க்கும்போது பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய வீரர்களும் தொடர்ந்து வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். செங்கடலை கடக்குறாங்க. ஒரே கடல். ஒருவர் வெட்டாந்தரையில கடந்து போகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே கடல் மற்றொரு கூட்டம் அமிழ்ந்து ஒருவர் கூட தப்பாமல் மரித்து போகிறதை நாம் பார்க்க முடியும். நோவாவின் நாட்களில் நம்ம பார்க்கிறோம். ஒரே மலை, 8 பேர் தப்பிக்கப்பட்டாங்க. எலிசாவின் நாட்களில் பார்க்கிறோம், மிதக்க முடியாத ஒரு கோடாரி மிதக்கிறது. எப்படி தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டாங்க, அது அற்புதம், அதிசயம். நோவாவின் நாட்களில் இந்த பேழை மிதந்தது எப்படின்னு சொன்னா அற்புதம், அதிசயம். எப்படி இந்த இஸ்ரவேலின் நாட்களிலே எப்படி வெட்டாந்தல் நடந்து போனாங்கன்னு சொன்னா அற்புதம், அதிசயம். யார் நடத்திட்டு போறாங்கன்னா தேவன் நடத்தி கொண்டு போறாங்க. தேவஜனமே, இந்த நிகழ்கால சத்தியத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியங்களை படிக்க படிக்க தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டு வருவாங்க, காப்பாற்றப்பட்டு கொண்டு வருவாங்க, வளர்ச்சியின் பாதையில வருவாங்க. மற்றொரு பக்கம் இந்த செய்தியை இன்னும் கடினமாக எதிர்க்கிற கூட்டம் பெருகிக் கொண்டே வரும். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த கூக்குரல் தலைப்புக்கு வந்துட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு நோக்கி கூக்குரல் இட்ட ஒரு சமயத்தில் இதுவும் ஒரு சமயம். எப்பன்னா எகிப்தியர் பின்னாடி வராங்க என்று சொல்லி 11ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஆமென். 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? இந்த நாளுக்குரிய கடைசி 2 வசனமா இருக்கும். 20ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. இங்க 19ஆம் வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். தேவ தூதனானவர் என்ன பண்றாங்கன்னா, முன்னு இருந்து என்ன பண்றாங்கன்னா மேகஸ்தம்பமா பின்னாடி போயிடுறாங்க. பின்னாடி போய் ஆச்சரியத்தை பாருங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. எந்த மேகஸ்தம்பம் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்குகிறதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஒரே மேகஸ்தம்பம் தான். தேவனுக்கு பிரியமான பிள்ளையில இந்த நிகழ்கால சத்தியத்தை படிச்சு கொண்டு வரோம். இந்த பிரசன்ட் ட்ரூத் எப்படிப்பட்டது, வல்லமை மிகுந்த ஒரு சத்தியம் என்று நானும் நீங்களும் படிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேகஸ்தம்பம் தான் நிகழ்கால சத்தியம். அவர் முன்ன போனார்னா நம்ம பின்னாடியே போகணும். அவர் செங்கடலை கடக்க சொன்னார்னா நம்ம செங்கலை கடக்கணும். பின்னாடி பார்த்து எகிப்தியரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அவர் சொல்றாருன்னா விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது தேவன் அற்புதமாக நம்மளை என்ன பண்ணுவாங்க இந்த நாட்கள் நடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பாங்க. கடைசி வசனமாக ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரம். ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். 13ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் எப்படி காக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனாங்களா, அவர்கள் மூலியமாக காக்கப்பட்டாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப நமக்கும் இந்த பிரசன்ட் ட்ரூத், இந்த நிகழ்கால சத்தியம் தீர்க்கதரிசி மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமா தான் நம்ம காக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தருவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, ராஜா,
தீர்க்கதரிசி மூலியமாக நோவாவின் நாட்களிலே ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தீங்க. தீர்க்கதரிசி மூலியமாக அந்த மாணவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு கொடுத்தீங்க. தீர்க்கதரிசியின் மூலியமாக அப்பா மறுபடியுமாக இஸ்ரவேலை காப்பாற்றினுங்க. இந்த நாளிலும் தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் தீர்க்கதரிசனம் மூலியமாக எங்களுக்கு பேச விரும்புறீங்க ராஜா. உணர்வுகளை இதயத்தை தாங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிங்க. இயேசு நாமத்தில் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென்.